இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுமே எது எப்படி அடிப்படையில் எங்கிருந்து வந்திருப்பார் என்று சொன்னால் அதை மனிதன் குறையிலிருந்து மனிதன் வந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிள்ளமாரா இருந்தாலும் சரி, செட்டியாரா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த சாலையா இருந்தாலும் சரி, பல்லக்குடைய சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்னோர்கள் யாருன்னா குரங்கு என்று சொல்லக்கூடிய குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்சிய தத்துவம் வரலாறு சொல்லுகின்ற நிலைமையில சாதியின் அடிப்படையில் இந்த சமூகத்தை பிடித்து இந்த சாதிகள் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் சாதி ரீதியான வேலைகளை கொண்டு வந்து இந்த மக்களை பிரித்து ஒருவருக்காக ஒருவராக சாதிய கட்டமைப்பு உருவாக்கிய அதற்கு பேர் தான் பார்ப்பனியம் என்று சொல்கிறோம். பார்ப்பனியம் என்றைக்கு இந்த மண்ணில் காலூன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரைக்குமே இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் ஆதி தமிழ் குடிமக்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி என்று சொன்னால் இந்த மண்ணுடைய மூத்த குடியாக இருந்தவர்கள் ஆதி தமிழர்கள் என்று சொன்னால் அந்த ஆதி தமிழர்கள் யார் என்கிற கேள்வி எழுகிறது. அந்த ஆதி தமிழர்கள் வேற யாரும் இல்ல, அருந்ததியர்கள் சக்தியர்கள் தான் ஆதி தமிழர்கள் என்பதை ஒரு வரலாற்று பூர்வமான செய்திகளோடு தமிழ்நாடு அவர்கள் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார். பெரியவர்களே, பல விஷயங்கள் நம்ம பேசுறோம், வரலாறு பற்றி பேசும்போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். வரலாறு என்று சொல்லும்போது எல்லா விதமான வரலாறுகளை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வரலாறு மட்டும் எப்படி களவாடப்பட்டது, எப்படி திருடப்பட்டது, எப்படி மறைக்கப்பட்டது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்க சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க, இவர்கள் சொல்வதற்குரிய செய்திகள் நாம் அடிப்படையில் பார்க்கும்போது எங்கிருந்து இந்த செய்திகள் குறிப்பாக அறிஞர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் ஆங்கிலேயர் ஒரு புத்தகத்தை எழுதினார். தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த ஆங்கிலேயர் ஒவ்வொரு பகுதிக்காக சென்று தென்னிந்தியா முழுவதும் அழைத்து சென்று ஒவ்வொரு சமூக மக்களை வரவழைத்து அவர்களை நிற்க வைத்து அவர்கள் உயரம் எவ்வளவு இருக்கிறது, அவருடைய எடை எவ்வளவு இருக்கிறது, அவர்கள் எதை சாப்பிடுகிறார்கள், அவர்கள் எதை உண்ணாமல் தவிர்க்கிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் சேகரித்து அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதுதான் சவுத் இந்தியன் காஸ்ட் அண்ட் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகம் தான் எட்கர் கஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தென்னிந்தியாவில் இருக்கின்ற எல்லா சமுதாயங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சில சமுதாயங்களுடைய ஒற்றுமைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆந்திராவில் இருக்கின்ற மாலிகா என்று சொல்லக்கூடிய சமுதாயம், அந்த சமுதாயத்துடைய பணி செருப்பு தைப்பது, தோல் தொழில்களை செய்வது. அதே போன்ற பணியை தமிழகத்தில் அறிஞர்கள் அல்லது சக்கிரியர்கள் என்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாடு இவர்களுடைய பண்பாடு சில இடங்களில் ஒத்துப்போகிறது என்கிற செய்தியை எட்கர் கஸ்டன் சொல்கிறார். ஆனால் எட்கர் கஸ்டன் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். அதே கஸ்டன் வேறு சில கருத்துக்களை சொல்கிறார், அதை விட்டுவிட்டார்கள். வேற என்ன சொல்றாரு, இந்த ஆந்திராவுக்கு மாரியாக்களுடைய திருமண முறையும் இங்க இருக்கின்ற அறிஞர்கள் திருமண முறையும் வேறுபட்டது. உதாரணமாக ஆந்திராவில் அந்த பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடக்கூடிய வழக்கம் இருந்தது. மாடுகள் எல்லாம் நேர்ந்து விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆந்திராவில் இருக்கின்ற மாரியா சமுதாயத்தில் பிறந்த பெண்களை, ஒரு சில பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விட்டு அவர்கள் கோயிலே தங்கி இருக்க வேண்டும் என்று அவர்களை சொல்லிவிடுகிறார்கள். அவர்களுக்கு பெயர்கள் மாத்தம்மா என்று சொல்கிறார்கள். அந்த மாத்தம்மா என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பெண்களோடு யார் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு பண்பாட்டு வழக்கம் அங்கே இருக்கிறது. நான் கேட்கிற அருந்ததிகள் மத்தியில், சக்கிரியர்கள் மத்தியில் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதா? இங்க இப்படி நம்ம பெண்கள் எல்லாம் இன்னொரு கோயிலுக்கு நேர்வரக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? இல்லையே. அதே போல அவர்கள் தோல் தொழில் செய்கின்ற, அதை பலப்படுத்துகின்ற அவர்களுடைய வாய் என்பது முறை என்பது வேறாக இருக்கிறது, நம்முடைய முறை என்பது வேறாக இருக்கிறது என்பதையும் எட்கர் கஸ்டன் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர்
சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு நான் வானமாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எழுதுகிறார். அருந்ததியர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் மாரியாவுடைய தொடர்ச்சிதான் இவர்கள் என்று எழுதுகிறார். அவரை பின்பற்றி வரக்கூடிய கேட்ட பிள்ளை என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவரும் அப்படி எழுதுகிறார். கொங்கு பகுதியில் ஆய்வு செய்த மாணிக்கம் என்று சொல்லக்கூடியவர் அவரும் இதையோ சொல்கிறார். அப்போ எங்க தப்பு நடந்திருக்குன்னா வெள்ளக்காரன் தப்பு நடந்திருக்கு. அந்த வெள்ளக்காரன் தப்பு நடந்த விஷயத்தை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஊர்ல ஒரு ஆளை பத்தி ஒரு தவறான செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா பார்த்தவங்க எல்லாரும் இவர் மனநிலை சரியில்லாரு மனநிலை சரியில்லாதவர் இப்படியே சொல்லிட்டே இருப்பார். ஆனா உண்மையான நல்லா இருப்பார். ஆனால் அவருக்கு சூட்டுகின்ற பட்டத்தை போடுறார். அறிஞர்கள் இங்கிருந்து வந்தவர்கள் என்கிற செய்தியை திட்டமிட்டு மறைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இப்படி திட்டமிட்டு மறைப்பதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுதுதான் அறிஞர்களின் வரலாற்றை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லா குடிகளுக்கும் எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் மூத்த குடியாக ஆதி தமிழர்களாக அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கொட்டம்தான் நிச்சயமா நாம காலியாயிருவோங்க. அந்த ஒரு தன்மை அந்த உண்மை அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. ஏன்னா வரலாறு எழுதுவதெல்லாம் ஒருவரை பட்சமாக எழுதலாம். வரலாறு எல்லாரும் நியாயமா நேர்மையா எவ்வளவு எழுதுற அவன் இஷ்டத்துக்கு தான் வரலாறு எழுதுறான். ஒருத்தன் ஒரு மாதிரியா வரலாறு எழுதுறான், இன்னொருத்த அதே வேற மாதிரி எழுதுறான். நீங்க நம்முடைய தோழர் பாரதி அவர்கள் சுட்டி காட்டினாரே என்று சொல்லக்கூடியவர் அவர் அருந்ததியர்களை தெலுங்கர்கள் வஞ்சேரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரமும் ஒரு முக்கியமான ஆதாரம். அதையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் வரலாற்றறிஞர்கள் இப்படியான தப்பு தப்பான செய்திகளை தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறார்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் திருவண்ணாமலை. கிரிவலம் இல்லையா, விழுப்புரம் பக்கம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டுல இந்த இடம் யாருக்கு சம்பந்தப்பட்டது, கோயில் யாருக்கு சம்பந்தப்பட்டது எழுதியிருக்கிறாங்க. அது எழுதியிருக்கிறாங்க பாணர், பழையர், முதலியார், செக்கிலியர், இருளர் இவர்களுக்கெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார். இதை வரலாற்று அறிஞர் எப்படி பதிவு பண்றார் பாருங்கள். அங்க எழுதப்பட்டது பாணர், பழையர், முதலியார், செக்கிலியர், இருளர் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா இந்த செக்கிலியருக்கு போட்டு விட்டார். பாணர், பழையர், முதலியார், நேரம் எழுதுறாரு, இருளர் எழுதுறாரு. இவர்களுக்கு தான் இந்த கோயில் சம்பந்தப்பட்டது. ஏன் அந்த செக்கிலியர் சொல்லக்கூடிய அதை ஏன் வரைகிறார்? இதை எழுதக்கூடிய பின்னணி என்ன? ஏன் வரலாற்றை பார்த்து இவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி. பெரியவர்களே, நாம் அருவாள் எடுத்து போனா கூட பயப்பட மாட்டான், கத்தி எடுத்து போனா கூட பயப்பட மாட்டான், பெரிய அனுபவம் எடுத்து போனா கூட பயப்பட மாட்டான். ஒரு புத்தகத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா அந்த புத்தகம் தான் நமக்கு ஆயிரம், அதான் நமக்கு வரலாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் புத்தகம் என்பது வரலாறு சம்பந்தப்பட்டது, அறிவோடு சம்பந்தப்பட்டது. நாம் அறிவோடு வரலாறோடு விளந்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அருந்ததி வரலாறு பற்றி முன்னாடி எல்லாம் சொன்னாங்க. அருந்ததியில் ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் வானத்தில் இருக்குது. வசிஷ்ட முனிவருடைய மனைவி அவர் தான் அருந்ததி. இப்படி எல்லாம் கதை விட்டாங்க. இந்த மாதிரியான கதைகள் தான் பார்ப்பனிய கதைகள். அந்த பார்ப்பனிய கதைகளை உதறிவிட்டு தமிழ் இலக்கியங்களிலிருந்து, தமிழ் சொற்களிலிருந்து, கல்வெட்டுகளிலிருந்து தான் இப்பொழுது புதிதாக வரலாறு உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்று தொடக்கம் ஐயா எழில் இளங்கோவன் அவர்கள் தான் அந்த வரலாற்றை அருந்ததியர் என்பவர்கள், அதியர் குடியிலிருந்து வந்தவர்கள். அதியர் குடி என்பது ஒரு பாரம்பரிய மிக்க தமிழ் குடி. அதிகமான என்று சொல்லக்கூடிய கலைஞர் வல்லவர்களின் ஒருவரான அதிகமானுடைய குடியே அதியர் குடிதான். அந்த அதியர் குடியிலிருந்து வந்தவர்கள் தான் அதியர்கள், அருந்ததியர்கள், அருமையான அதியர்கள் என்கிற வரலாற்று செய்தியை பதிவு செய்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு சமீபத்தில் சக்கிலியர் வரலாறு என்கிற அந்த நூலிலே ஒரு வரலாற்று செய்தி எழுத்தாளர் பதிவண்ணன் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், அருந்ததியர்கள் இவர்கள் எந்த சமூகத்தோடு தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நிலைமையை பார்க்கும்போது இவர்கள் வரலாறுகள் எல்லாவற்றையும் எழுத்தாகிவிட்டது, எதோடும் ஒத்துப்போவதில்லை. அப்போது வரலாற்று அறிஞர்
என்று சொன்னால் வட மாவட்டத்தில் இருக்கிறது. மகாபலிபுரத்திலிருந்து தொடங்கிறது. பல்லவகால சிற்பங்கள் இன்றைக்கு மகாபலிபுரத்தில் இருக்கிறது. அந்த வரலாற்றிலிருந்து தொடங்குகிறதா என்று ஆய்வுக்காக சொல்லும் பொழுதுதான் உண்மையாக நிறைய செய்திகள் தெரிகிறது. அப்பொழுதுதான் வானக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு குடி இருக்கிறது. அந்த வானக்குடியிலிருந்து உருவானவர்கள் தான் அருந்ததியர்கள் என்கிற செய்தியை எழுந்தார் மணிவண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த சான்றுகளோடு கல்வெட்டு ஆதாரங்களோடு நிறுவுகிறார். யாரும் இதுவரைக்கும் யாராலும் மறுக்க முடியவில்லை. கூட நிறைய பேர் கேள்வி கேட்டார். ஆனால் எழுந்தார் மணிவண்ணன் எழுதிய அந்த வரலாற்றை யாராலும் மறுக்க முடியவில்லை. ஆனால் வானர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் என்ன எப்படி பேர் வந்துச்சு என்கிற கேள்வி இருக்கும். முன்னாடிதான் சக்கிலியர் தான் நம்ம சொல்லுவோம். சமீப காலமா பத்திரிகைகளும் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய எல்லாம் பேர்களை பதிவு செய்யும் போது அருந்ததியர் தான் நம்ம பதிவு பண்ணோம். சாதி சார்ந்து வழங்கும் போது கூட எனக்கு அருந்ததியர் கொடு என்று நாம் கேட்கிறோம். சக்கிலியருக்குங்கிற வார்த்தைக்கும் அருந்ததியருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஆண்டி மகனை, அவர் மகளை அவருடைய சர்டிபிகேட் என்னுடைய சர்டிபிகேட்ல எங்க அப்பா சர்டிபிகேட்ல சக்கிலியர். எனக்கு பையன் நான் குடும்பம் எனக்கு என் பையனுடைய என் தம்பியுடைய பையன் தான் அவருடைய சாதி சார்ந்தவங்க அருந்ததியர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே குடியில் வந்தவங்க. தாத்தாவுடைய பேர்ல மகன் இருக்கு, அப்பாவுடைய பேர்ல சக்கிலியர் இருக்கு, பையனுடைய பேர்ல அருந்ததியர் இருக்கு. அப்போ எப்படி இந்த வரலாறுகள் பேர்களை வைத்து மாற்றப்படுகிறதா இல்லையா? நம்முடைய இங்க இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் என்னுடைய சொந்தமுறை ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கடைசி எல்லை. இந்த மாவட்டத்திற்குள்ளே நம்முடைய மக்கள் நிறைய பேருக்கு மகளிர் சார்ந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் அதுக்கு சக்கிலியர் வந்துச்சு. இன்றைக்கு நம்ம அறுபது இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படிதான் வரலாற்று ஒவ்வொரு பெயர்களும் மாறி 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 வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி எழுத்தாளர் மணிவண்ணன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இங்கே நம்முடைய தமிழ்வாணன் என்ன சொல்கிறார்? அதியர்குடி என்று சொல்லக்கூடிய அந்த அதியர்குடியில் அந்த அவருடைய பெருங்கிளை பெருங்கலையாளர் எங்க இருக்கிறது என்று சொன்னால் சேலம் மன்னர்களுடைய அடித்தளத்தில் இருக்கிறது. சேலம் மன்னர்களுடைய வழி போன்றதுதான் அதியர்கள். சேலம் மன்னர்கள் யாரு? கோயம்புத்தூரிலிருந்து கேரளா வரைக்குமே இருக்கக்கூடியவர்கள் சேலம் மன்னர்கள், சேலர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேலங்களுடைய பண்பாடு அப்படியே இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய மக்கள் பெரும்பகுதி கோவை, திருப்பூர், இந்த சேலம் மண்ணில் தான் நம்முடைய பகுதி இருக்கிறது. 3 ஏக்கர்கள் சொன்னார்களே சேல சோழ பாண்டியர்கள். இந்த 3 ஏக்கர்களுடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். ஆனால்
பிறகு அந்த வெளியீட்டு விழாவினுடைய நாயகத்தோடு கொண்டிருக்கிறார். வெளியீட்டு பிறகு அந்த ஒரு நினைவு சின்னத்தை தயார் செய்து அன்றைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர்களோடு நேரடியாக சந்தித்து அந்த படத்தை கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், தம்பி யாரு? அவங்க கருத்தை போட சொல்றார், யாரு? ஐயா இவரா ஒண்டி வீரர் கூலித்தேவருடைய படை தளபதியாக இருந்தவர், அவருக்கு பிறகு அந்த பாளையத்திற்கு தலைவராக இருந்தவர் என்று சொல்லி உண்டிவீரர் வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கும் போது கலைஞர், தம்பி உண்டிவீரர் வரலாற்று அவர் வரலாற்று செய்திகளை எனக்கே நீங்க சொல்றீங்களா? வரலாறு உண்டிவீரர் வரலாறு எனக்கு தெரியும் தம்பி, கண்டிப்பா அவருக்கு மணிமன்ற அமைச்சர் ஒன்று கவலைப்படாதீங்க என்று சொன்னார். எதற்காக சொல்ல இன்றைக்கு உண்டிவீரனுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், மதுரைக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்டிவீரன் இப்படிதான் இருப்பாரு யாருக்கா தெரியுமா? மதுரையில் இப்படிதான் இருந்திருப்பாரு யாருக்கா தெரியுமா? தெரியா. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வந்துள்ளது. இன்றைக்கு தலைவர்கள் நடந்து வருவதைப் போல அவர்கள் அப்படி எழுத்து முழக்கப்பட்டதைப் போல பதங்கள் தாக்குகிறோம். நாம அன்றைக்கு மதுரையில் எப்படி தெரியாது, உண்டிவீரன் எப்படி தெரியாது. எனக்கு புதிய செய்தி, நான் ஒரு ஆய்வுக்காக நாமக்கல் போயிருக்கும்போது அங்க ஒரு பெரியவர்கள் பேசும்போது அங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களிலுமே மதுரைகளுடைய சிலைகள் இருக்கு. எங்க போனாலும் மதுரைகளுக்கு போயிருக்கு. மதுரைகளுக்கும் பட்டாளம், அதாவது மதுரைகளுடைய அவங்களுக்கும் சிலை இல்லாத ஊர்களே இருக்காது. எல்லா ஊர்களிலும் மதுரைகளுக்கு சிலை இருக்கு. நான் கேட்கிறேன், எதுங்கயா மதுரைகளுக்கு எங்க பார்த்தாலும் சிலையா இருக்கு? இந்த மேற்கு மாவட்டங்கள்ல மதுரைகளுக்கு மதுரையில கூட நம்மளால கோயில் வைக்கல, சிலை வைக்கல. ஆனால் இங்க மதுரைகளுக்கு எல்லா கிராமங்களும் சிலை இருக்கு. எப்படி என்று ஆச்சரியமா கேட்கும்போது அவர் சொன்னார், மதுரைகளுக்கு உங்களுடைய மதுரையில் பெரிய விழா நடக்கிறது, நீங்கள்லாம் ஒரு விழாவை நடத்துங்க மதுரையில. ஆத்துல இறங்குறாங்க, அவர்கள் ஆத்துல இறங்குறாங்க சொல்றீங்க. அழகிரியான பெருமாள் சாமி, பெருமாள் என்னைக்காவது குதிரையில வளம் வந்த மாதிரி நீங்க பாத்துட்டீங்களா? எங்கேயும் வந்ததில்லை. நீங்க கல்லறையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள் வேலையாளர்கள மதுரைகளில் நீங்கள் போராடியத்தான் கல்லறையாக இன்றைக்கு நீங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு செய்தியை, புதிய செய்தியை சொன்னார். உங்களுடைய அவர் ஆய்வுக்குரிய செய்தி தான். நான் எதற்காக சொன்னேன் என்று சொன்னார், இன்றைக்கு வரலாற்று தந்தைகள் வரலாற்று போக்கு மாறிவிட்டது. ஒரு காலத்தில் ஒரு செய்தி வராதா, நம்மளுக்கு பத்திரிகை செய்தி வராதா என்று இயக்கிய நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம செய்திதான். கடந்த ஒரு வாரமா நீங்க பத்திரிகையை படிக்கிற நம்ம நண்பர்களுக்கு, டிவி பார்க்கிற நம்ம தாய்மார்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்தாலும் அருந்ததியை இடஒதுக்கீடு, அருந்ததியை இடஒதுக்கீடு, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அருந்ததி இடஒதுக்கீடு செல்லும் சொல்லிடுச்சு என்று எங்க பார்த்தாலும் அருந்ததிகள் 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 செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். சொல்லலாம், அருந்ததிகள் தமிழ் மண்ணில தமிழ்நாட்டில் அருந்ததிகள் வரலாற்றை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டில் வரலாற்றை எந்த கொம்பனும் எழுத முடியாது என்பதால் உண்மை உண்மை உண்மை. அப்படியா ஒரு நிலவை, அப்படியா ஒரு எழுச்சியை இன்றைக்கு புதிய தலைமுறை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த எழுச்சி என்பது அந்த ஒரு எழுச்சியினுடைய ஒரு பயணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக தான் இந்த ஆதி தமிழகமும் அருந்ததி வரலாறு இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். உண்மையாக தமிழ் மாணவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். ஏன்னா எந்த வேலைகளாலும் செய்யலாம், ஆனா ஒரு புத்தகத்தை எழுதுகிற வேலையை, ஒரு எழுத்து வேலையை செய்யறது அவர் எளிதான காரியமே கிடையாது. சும்மா எழுதுறது யாரோட எழுதி போயிடலாம். அது வரலாற்று செய்திகளோட ஆதாரங்களோட எழுதும். இன்றைக்கு நானும் நாளை திருவிழாவோட எழுதுவதாக நிகழ்ச்சியில் கலந்துருக்கோம். நாளைக்கு இந்த புத்தகத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கூட எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்களாம் தலைவர்களாக போயிருக்கீங்க, இந்த புத்தகத்துக்கு செய்தி சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன சான்று இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குது என்றெல்லாம் கூட நம்ம கேட்பாங்க. நான் கேட்கிறேன், அவர் ஏகப்பட்ட அனைவருக்கான சான்றுகளை இந்த புத்தகத்தில் வழங்கியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒருத்தர் கேட்கிறான் அப்படின்னா, அறிஞர் வரலாற்றை நீங்க எப்படி எழுதுறீங்க, அவர்கள் எப்படி தமிழர்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னவங்க அமைதியாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அறிஞர்கள் தெலுங்கர்கள் அவர்களுக்கு இங்க இருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஒரு தலைவர் கேட்டார். டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற ஒரு தலைவர் கேட்டார். அவர் தனித்து நிற்கும் பொழுது ஓட்டப்படாத தொகுதியில 3 லட்சம் ஓட்டு வாங்க. இப்ப அவர் நிலைமை தெரியுமா? 20,000 ஓட்டு வாங்க முடியும். 20,000 ஓட்டு வாங்க முடியல.
அரசியலிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி. எதற்காக என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைக்கோயில் இருக்கின்ற இந்த அருந்ததியர் மக்களுடைய வரலாற்றை அவர்கள் அருந்ததியர் மக்களை பற்றியான ஒரு மலிவான விமர்சனங்களை செய்கிற போது எந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளார். அதான் உண்மை. இந்த மக்களுடைய வரலாற்றை பற்றி தவறான செய்திகளை வெளியிடுறாங்க. இந்த சீமான் என்கிறவர் இந்த செய்தியை குறிப்பிட்டார். அருந்ததியர் தெலுங்கர்கள் ஆந்திராவில் வந்தவர்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டார். அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். அந்த இடத்தெல்லாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க கட்சிக்காக ஓட்டு கேட்கறதுக்காக வராங்க, நாங்க என்ன செய்யணும் தலைவர்கள் கேட்டாங்க. நான் பேசும்போது பக்கத்தில் அனிதா ராமகிருஷ்ணன் அமைச்சர் கூட இருக்காரு, திமுக நிர்வாகிகளா இருக்காங்க. ஆனா அவங்க வச்சு நான் சொல்லிக்க கூடாதான். இருந்தாலும் சொல்றேன், நம்ம தெலுங்கர்கள் வந்தியாரிகள் சொல்லிட்டு எவனாவது நம்ம போட்டிக்கு வந்தாங்கன்னா அவன் அடிச்சு விரட்டுங்க, ஒருவேளை திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லுவான். உண்மையாக நமக்கு நடந்தது. நாம் தமிழர் கட்சிக்காக வந்தா வரும்போது சந்தையோடு போகலாம், போகும்போது கவுசல் எல்லாரும் வேலை ஓடலாம். அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு திரும்ப ஓடுறான்னா அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் இன்றைக்கு தயாராகி விட்டார்கள். நம்முடைய மக்களுடைய எழுச்சி அப்படி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இங்கே நம்முடைய நாகை திருவள்ளுவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சென்னையில் நடத்துகிறார்கள். உண்மையான வரலாற்றில் நான் பெருமைக்காக சொல்ல, நாம் தமிழர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது அதை கடுமையாக எடுத்து போராட்டத்தை நடத்திய பெருமை தமிழ் குடிகளுக்கு உண்டு. ஆதித்தமிழர் கட்சி சொல்கிறது. நேரடியாக களத்தில் ஆதித்தமிழர் கட்சி தோழர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். மோதல் ஏற்பட்டது, 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. அதில் அந்த போராட்டத்தில் நம்முடைய தோழர் தமிழ்நாடு அவர்கள் அவரும் அந்த போராட்டத்தில் வந்திருந்தார். அந்த சம்பவம் என்பது அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னோடு பேசும்போது குறிப்பிட்டார். இந்த சம்பவம் என்பது நம்மை பற்றி இழிவான செய்திகளை சொல்பவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உண்மையாகவே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு வரலாற்று செய்திகளை குறிப்பிடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு வரலாற்று பணியை செய்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் வரவே முடியாத ஒரு நிலை. நேற்றைய தினம் நிறைய பணிகளை முடித்துவிட்டு நானும் நாயக்கர்களும் அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் நேற்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நம்மால் போக முடியுமா, இன்னும் பல தலைவர்களெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எது எப்படி இருந்தாலும் தலைவர்களை எப்போது வேண்டுமானால் நாம் சந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த புத்தக வெளியிட்டிருக்கு எந்த தேவைப்பட்டாவது நாம் இளைஞர்களும் போய் ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் முடிவெடுத்துதான் வந்தோம். உண்மையாக வரலாறு மீட்புக்கான களத்திலே ஆதித்தமிழர் கட்சியும் தமிழ் புலிகள் கட்சியும் இரட்டை கூட துப்பாக்கிலே போல நாம் செயல்படுவோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இங்கே பேசிய அவருடைய அக்கா அவர்கள், நம்முடைய வேலையக்கா அவர்கள், தமிழக அவர்கள் பல செய்திகளை குறிப்பிட்டார்கள். அதே போல மாணவி அவர்கள் பல பசுமையான நிகழ்வுகளை எனக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள். உண்மையாகவே இந்த அரசு இடஒதுக்கீடு என்கிற சட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது. யாராலும் தடை செய்ய முடியவில்லை. ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது, பஞ்சாப் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது, ஹரியானாவில் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது, தெலுங்கானாவில் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது. ஆனால் தடை செய்ய முடியாத ஒரு இடஒதுக்கீட்டை நமக்கு வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற அந்த தலைவர் தான் எந்த வரைக்கும் இந்த மக்களுக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை, வலிமையான சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் போன தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர் மக்களுக்கு, வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு சட்டம் வந்துச்சு. தேர்தல் முடிந்த பிறகு அந்த சட்டத்தையே காணும். ஏன்னா நீதிமன்றம் தலையிட்டு அந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டது. ஏன்னா அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. அது ஒரு அரசியல் நோக்கம், ஒரு உள்நோக்கத்துக்காக வன்னியர் மக்கள் ஓட்டுகளை பிரயோகிப்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீடு அப்படி அல்ல. இது உண்மையான சமூக நீதியின் அடிப்படையில் உருவான ஒரு இடஒதுக்கீடு சட்டம் என்கிற முறையில்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த சட்டம் இன்றைக்கு வலிமையான முறையில் எடுத்து வைக்கப்பட்டு அது செல்லுபடியாக இருக்கிறது சொன்னால் நம்முடைய கடந்த கால போராட்டங்கள் முடிக்கிறது. நான் சொல்றேன், இங்க இருக்கின்ற தோழர்கள் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க.
சிறைச்சாலைக்கு போய் அனுமதி இடஒதுக்கீட்டுக்காக பல வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்தினுடைய படிகளை இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாரும் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கல. இடஒதுக்கீட்டை அனுபவிச்சிருக்கிறது மெத்த படித்தவர்களும் அரசு ஊழியர்கள், வசதி வாய்ப்பாளர்கள், டாக்டர் டாக்டர் என்ஜினியர் வரலாம். இடஒதுக்கீட்டை அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நாம் விடவில்லை. இன்றைக்கு அவர்கள் அனுமதிக்கின்ற இடஒதுக்கீட்டை நாளைக்கு நம்முடைய போராடிய பிள்ளைகளும் அந்த இடஒதுக்கீட்டை அனுமதிப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வரலாறு மீட்பு என்பது ஒரு போராட்டம் தான். வரலாறு என்பது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கட்டபொம்மனை அன்றைக்கு வரலாற்றை எழுதும்போது கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் இருந்தார். கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் வெள்ளக்காரன் எழுதியிருக்கான். ஆனால் இன்றைக்கு கட்டபொம்மன் ஒரு விடுதலைக்கான போராட்ட வீரராக நாம எழுதுறோம் அப்படின்னா வரலாறு யார் எழுதுறாங்க என்பதை பொறுத்துதான் இருக்குது. எழுதுறது யாரு? அதுதான் முக்கியம். ஒரு வரலாற்றை நல்லபடியாக எழுதுகிறோமா கேவலமாக எழுதுகிறோமா என்பதை எழுதுகிறவரை பொறுத்துதான் அந்த வரலாறு தீர்மானிக்கப்படுகிறது. அந்த எழுத்தை ஆயுதமாக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அவர்கள். அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றியடையட்டும். இந்த முயற்சிக்கு ஆதரவாக என்றைக்கும் ஆதித்தமிழர் கட்சி இருக்கும். இது கடந்த காலத்தில் போல இல்லை. இது அறிந்திருக்கக்கூடிய ஒரு எழுச்சிக்கான ஒரு காலம். நீங்கள் எதை கொண்டு அடிக்கிறீர்களோ அதை கொண்டு நாங்களும் திருப்பி அடிப்போம். நீங்கள் வரலாற்றை கொண்டு என்னை அடித்தீர்கள், வரலாறை கொண்டு என்னை ஈடுபடுத்தினீர்கள், வரலாறை கொண்டு என்னை கேவலமானவர்களை சித்தரித்தீர்கள். நாங்கள் அதே வரலாற்றையே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு புத்தகங்களோடு நாங்கள் வருகிறோம். நாங்கள் புத்தகங்களோடு வருகிறோம். இன்றைக்கும் உங்களை சந்திப்பதற்கு தமிழ் மக்களுடைய வரலாற்றை எழுதும்போது இந்த அரசியல் மக்களுடைய வரலாற்றை தமிழ்த்து விட்டு யாரும் எழுத முடியாது என்கிற நிலை இருக்குமானால் அறிஞர் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற இயக்கம் தான் ஆதித்தமிழர் கட்சியும் தமிழ் புலிகள் கட்சியும் என்பதை இந்த வரலாறு வரக்கூடிய வரலாறு சொல்லும். ஏன்னா நீட்டு தான் நாங்கள் போராடுறோம். நீட்டு இழக்க மாட்டா அதற்காக நாங்கள் போராடுகிறோம். ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடுகிறோம். ஈழத்தமிழர் விடுதலைக்காக ஈழத்தமிழர் படுகொலை உள்ளாக்கப்படும் போது அதை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். தமிழ்நாட்டுடைய அத்துறை போராட்டங்களிலும் சட்டையுடைய பெயரும் நாகை திருவள்ளுடைய பெயரும் இல்லாத வரலாற்று இருக்காது. அந்த நிலைமைதான் இனி வரக்கூடிய காலங்களிலும் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம தலைவர்களாம் வேறு வேறு தலைவர்களா இருக்கிறாங்க, வேறு ஒரு கட்சியா இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் ஒரு போதும் நினைக்காதீங்க. அன்பான மக்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது தலைவர்கள் நாங்கள் வெவ்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் கூட மக்களுக்கான பணி என்று வந்துவிட்டால் நாங்கள் இரட்டை துப்பாக்கியும் கூட நாங்கள் வாழ்வோம் என்பதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு கூட இன்றைக்கு நானும் தமிழ் நாகை திருவள்ளுவர்களும் உட்கார்ந்து பேசுறோம். நான் கேட்கிறேன், டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியும் இந்த மாதிரி உட்கார்ந்து பேச முடியுமா? உட்கார்ந்து பேசுவாங்களா? அவங்களுக்கு கூட எவ்வளவு ஈகோ இருக்கும். நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். காலையில் நாகை திருவள்ளுவர் போன் பண்ணி அன்னைக்கு என்ன வரீங்க? நீங்க வந்தப்போதான் புத்தகத்தை வெளியிடுறேன். வரல கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு மணி ஆகுது, ஒரு மணியில 2 மணி ஆகும், பரவாயில்ல. நீங்க வந்தப்போதே புத்தகத்தை வெளியிடுவோம். இந்த பெருந்தன்மை யாருக்கு இருக்கிறது? இந்த பெருந்தன்மை யாருக்கு இருக்க? அதே போல நான் கேட்கிறேன், நாளைக்கு என்ன நீங்க போறீங்க? போகும்போது தகவல் சொல்லுங்க. நான் சென்னையிலிருந்து வந்துட்டு இருக்கேன், லேட் ஆயிடும், இருந்தாலும் நீங்க போகும்போது சொல்லுங்க, முடிஞ்சா 2 பேரும் ஒன்னா போகலாம். இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய தலைவர்கள் எந்த சமுதாயத்திலும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்குள்ள அவங்க ஐக்கியமா அவங்க ஒற்றுமையாக இருக்கிறோம். அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் என்ற ஒன்றுதான். நாங்கள் சாதி அடிப்படையில் ஒன்று சேரல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜாதி அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேருமா? கிடையாது. நாங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேரும். அது முக்கியம். ஏன் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த நம்ம சமுதாயத்தில் எழுப்புகள் இருக்காரு. பிஜேபியில மத்திய அமைச்சராக ₹1 கொட்டி கொடுத்தப்ப அவர் பக்கத்தில் உட்கார்ந்து நாங்க பேசுறோமா? அவருக்கு பின்னாடி நாங்க போவோமா? ஒருபோது நாங்க போக மாட்டோம். கொள்கைக்காக நாங்க இருக்கிறவங்க. அதே மாதிரி கொள்கைக்காக யார் நிற்கிறார்களோ அவர்களோடு நாங்கள் இருப்போம். அந்த எழுச்சி தமிழர்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக பார்ப்பனத்துக்கு எதிராக அந்த எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த திருநாளர்களோடு இணைந்து